இறைவனை பற்றி நாடக நடிகர்கள் அத்தனை பேரையும் பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கும் நகரமங்கலம் கிராமத்தார்களுக்கும் மற்றும் நாடக அமைப்பார் நாடகத்தை பிரார்த்தனையாக வைத்திருக்கும் பகவதி அம்மன் ஆடியோஸ் அன்பு நண்பர்களுக்கு அந்த அவரோட மனைவி அக்கா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி நன்றி நன்றி. ஒரே போலி காதல் மாதிரி ஒரு தூக்கோட முடிஞ்சது. பொன்மலச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா காதல். அவர் இடுப்புல கையெழுக்க மாட்டாரு. ஏற்கனவே இங்க கொடுத்தத நீ வாங்கி கொடுத்து அவர் இடுப்புல இங்க சோழர்ல ஏற்றுப்பாரு. இங்க வச்சு இங்க ஒட்டிக்கிட்டு அவர் முதல்ல ஒரு சைஸா உள்ளிட்டு போவாரு. எம்ஜிஆர் ஐயா காதல் இன்பமே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஐயா காதல் ஒரு சுத்தோட முடிஞ்சு போயிரும். வச்சுக்கவா உள்ள சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கமலஹாசன் காதல் என்ன சத்தம் இந்த பாட்டுல கதாநாயகன் எடுத்துருவார். லைட்டா மேல எடுத்து குளிப்பாங்க. கதாநாயகன் செத்து போயிருவா. இந்த கோயில குளிப்பவா சரி. எனக்கு ராமராஜன் ஐயா காதல் தெரியுமா? அது சூப்பரா இருக்கும். எப்படி செண்பகமே
சொன்னாலும் அப்துல் உத்தாருக்கு நீ சொல்லக்கூடாது. நீ வயசுக்கு உள்ளதா முடிச்சு பார்த்தா நீ சொல்லக்கூடாதுப்பா. தம்பி எப்படி இருக்கு நாங்க தான் சொல்லணும். நீ சொல்லாலும் சரி சொல்லாலும் சரி சொன்னா சொல்லு. புது பாடல்பா 2025 புது பாடல் இரு. குடும்பம் 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 குடும்பம். ஆமா என்ன விளையா வந்திருக்க? நீ என்ன விளையா வந்திருக்க? ஒரு பொம்பளை புள்ள நடுரோட்ல ஆடிட்டு இருக்க வந்து எனக்கு என்ன இடிக்கிறியா? உனக்கு அறிவு இருக்கா? சூடு இருக்கா? சொன்ன இருக்கா? வெக்க இருக்கா? எதுக்கு இப்படி வந்து இடிக்க? தொடாதயா? தொடாத. தொடவே வேணாங்கறே கட்டி பிடிக்கவா? அறிவு இருக்கா? சூடு இருக்கா? சொல்றீங்க உனக்கு தான் தெரியுதுதாமா? முதல்ல பொம்பளை மாதிரி பேச கத்துக்க. முதல்ல ஆம்பளை மாதிரி நடக்க கத்துக்கியா? ஆம்பளை மாதிரி தான் நடந்துக்க. பொம்பளை மாதிரி தான் பேசுறோம். ஆம்பளைக்கு மரியாதை கொடுக்குறியா பொம்பளைக்கு மரியாதை கொடுக்குறியா? நீங்க பொம்பளைக்கு மரியாதை கொடுக்குறீங்களா ஆம்பளைக்கு மரியாதை கொடுக்குறீங்க? பொம்பளைக்கு மரியாதை கொடுப்போம் ஆம்பளைக்கு மரியாதை. நாங்களும் பெண்களுக்கு மரியாதை கொடுப்போம் ஆண்களுக்கு மரியாதை கொடுப்போம். பொம்பளைக்கு மரியாதை கொடுக்கறதே ஆம்பளை தான். ஆம்பளைக்கு மரியாதை கொடுக்கறதே பெண்கள் தான். ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல நீ நிக்கிற உன்னை சுத்தி பாதுகாப்பு அப்பா அம்மா வந்து நிக்கிறாங்களா? இல்ல. உன் அண்ணன் வந்து நிக்கிறாங்களா? உன் சொந்தக்காரங்க வந்து நிக்கிறாங்க. காலேஜ் பையலுக்கு தான் நிக்கிறாங்க. எதுக்கு? உங்க பாதுகாப்பு. எங்களுக்கு வர பஸ் வந்தாலும் அந்த பஸ்ல ஏறுறது கிடையாது. நீங்க ஏற பஸ்ல ஏறுறாங்க. ஏன்? உங்க பாதுகாப்பு. நாங்க இறங்குற ஸ்டாப் வந்தாலும் அந்த ஸ்டாப்ல இறங்குறாங்க. நீங்க ஏற ஸ்டாப்ல இறங்குறாங்க. உங்க பாதுகாப்பு. நேரா இறங்கி நீங்க வீட்டுக்குள்ள போய் சன்னல் வழியா நின்னுக்கிட்டு பாரமா வார்த்தை கூப்பிட்டு போய் நாங்க வராம இருக்கிறோமே ஏன்? அது எங்க பாதுகாப்பு? நீ பாட்டு வீட்டுக்குள்ள விளக்க மாத்திரம் சாத்தி அது பண்ணிட்டு என்ன பண்றது தெரியுதா? அப்ப பாதுகாப்பு எந்த பெண்ணுக்கும் ஆணு கொடுக்கவே முடியாது. அவளுக்கு அவ மட்டும்தான் பாதுகாப்பா இருக்க முடியும். நீங்களா நினைச்சுக்க வேண்டியதா நாங்க அந்த பொம்பளைய பாதுகாக்கிறோம் இந்த பொம்பளைய பாதுகாக்கிறோம். ஒரு பெண்ணு நினைச்சாதான் தன்னையும் கொடுக்க முடியும் தன்னை சார்ந்ததையும் கொடுக்க முடியும். அவன் நினைச்சு கொடுக்க கூடாதுன்னு நினைச்சுட்டானா அவளை அவ பாதுகாத்துக்குவா. இப்ப நீங்க தனியா தொடாதையா அப்ப நீதான் பாதுகாத்துக்க அப்புறம் தொடும்போது பயப்படலையா? தொடாதேன்னு எச்சரிக்கிறேன். நீ எச்சரித்தாலும் சரி அரிச்சாலும் சரி நான் ஒரே தமிழ்நாட்டு பாடத்தை யாருமா காப்பாத்துறது? தமிழ்நாட்டு பாடத்தை யார் காப்பாத்துறது? ஆம்பளை இருக்க நாங்கதான். பொம்பளை இருக்க நாங்கதான். தமிழ்நாட்டு பாடத்தை வாயிலேயே பேசுறீங்க. தமிழ்நாட்டு பாடத்தை போட்டிருக்கியா? பாடி இது உள்ள இல்ல என்னோட இதயத்தை வட்டி வச்சிருக்கேன். இதயமே உள்ள இருக்க வேண்டியதை வெளியில வச்சிருக்க. இப்ப இதயம் யாருக்கு உள்ள இருக்கு? இப்ப இதயமே இல்லாம தானே மனிதர்கள் திடீரும். அதனாலதான் நான் என்கிட்ட இருக்குன்னு காட்டுறேன். இதயத்தை காமிச்சு எல்லாத்தையும் காமிச்சிருவியா? இதயம் மட்டும்தான் இருக்குன்னு காட்ட முடியும். எல்லாத்தையும் காட்டணும்னா எல்லாத்தையும் காட்ட வேண்டிய ஆளுக்கு மட்டும்தான் காட்டுவேன். எல்லாத்துக்கும் காட்ட முடியாது. இப்ப ஒரு ரோட்ல ஒரு அசம்பாவிதம் நடக்குது. பாத்துட்டு பாக்காம போறேன் பாரு மனசாட்சி இதயமே இல்லாதவன் அப்படின்னு சொல்லிடக்கூடாதுல்ல. இப்ப நீ உள்ள வந்த உனக்கு முத்துவெல்ல நாங்க 2 பேர் தானே கொடுத்தோம். அப்ப நீ இதயமே இல்லாதவன் சொல்லிடுவேல. அதனாலதான் இந்த இதயத்தை வெளியே வச்சிருக்கேன் ராஜா. உனக்காண்டிதான் இந்த இதயம் ஏற்கனவே அப்பு நிறைய உள்ள இருக்கு பேசாம பிரகாஷ் எல்லாம் அப்ப எடுக்க முடியாம தெரியுதா? எந்த அப்பு தெரியாம தனிக்கிறா ஏன் அப்பு கிடக்கு உள்ள எங்களை சொல்றீங்க. உங்களுக்கு எல்லாமே நாங்க தான் செய்யணும். நீங்க என்ன செஞ்சீங்க? நீங்க என்ன செய்யறீங்க? சொல்ற உண்மைதான். முட்டுல வச்சுட்டேன் அதெல்லாம் எரியுதியா? அதெல்லாம் புதுசா வந்தது. இது நம்மளுக்கு ஆரம்பத்துல இருந்தே இருந்தது. இந்த காலகட்டத்துல யாருக்கு நன்மை செய்ய போனாலும் நம்மளுக்கு தீங்கு விளைவிக்கும். ஆமா நம்ம வீட்டு ஒயின் ஷாப்பை தட்டி நம்ம வீடு டூ வீலர்ல போனேன் ராஜாலே அப்படி கையை காமிச்சிட்டு போனேன். சரி போன வாக்குல தட்டிய போட்டு நல்லா இருக்கியா கொண்டு போட்டுட்டேன் வளர்ந்துருச்சு. அவளை கொண்டு ஆஸ்பத்திரியில சேர்த்துட்டு அவங்க வீட்டாளர்கள் போன் பண்ணி சொன்ன போய் முடிச்சுட்டேன். முடிச்சு பார்த்துட்டு சொன்னா பாரு ஒரு வார்த்தை மத்த குடியாரங்க மாதிரி என்னை பிடிச்சு போகாம என்னை கொண்டு வந்து ஆஸ்பத்திரியில சேர்த்து இல்ல இதே மாதிரி நீ அடிபட்டு கிடக்கிறப்ப ஆஸ்பத்திரியில கொண்டு வந்து சேர்க்கிறா இல்லையான்னு பாருங்க. சொல்லி முடிச்சானே இல்லையா? அப்ப என்ன நினைச்சிருக்கேன்? நீங்க அடிபட்டு வந்து பாக்குறப்ப பாக்குறோம்ங்கிறாரு. அவரு நல்ல மனசுல தாங்க சொல்லிருக்காரு. நீ நல்ல மனசோட சொல்லியா? நானும் நல்ல மனசோட தான் சொல்றேன். நான் எப்படி தச்சு போட்டா உனக்கு என்ன பிரச்சனை? எங்க டெய்லர் சூப்பரான டெய்லரியா அதனாலதான் தச்சு போட்டுக்கேன். இந்த ட்ரெஸ் என்கிட்ட கொடுத்தா நான் அவ்வளவு ஃபேமஸ் நம்ம தச்சிருப்பேன். அப்ப நீங்க டெய்லரா? டெய்லர் ராவா? நான் டெய்லர் யாரு மகாரடா? யாரு? எப்படி? எனக்கு டவுன் செட் தச்சு என்னைய பின்னாடி அத சோப்பு என்னைய பின்னாடி இருக்கு. சோப்பு இல்ல அது பக்காதானே குண்டி பக்கம் பார்த்து கிழிஞ்சு போச்சு. சரி கிழிஞ்சத ஒரு ஒட்டு போட்டு தைடானே. என்ன மூல தையல் மாதிரியே இருக்கு.
மாதிரி போட்டு போட்டோவை காட்டினியா அட்டையில நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். என்னன்னு இப்ப என்னடா டெய்லர் ஆகிறது, புது புது மாடல்லாம் நிறைய கண்டுபிடிக்கலாம். 2030 புது மாடல் பாத்தியா? எப்படி இந்த மாதிரி மாடல் பாத்துக்கிட்டே ஏய் இது என்ன பொம்பளை புள்ள போற சிம்மிஸ போட்டுக்க சிம்மிஸ்ல ஒரு கும்மிஸ் இல்ல. அட இது முண்டா பண்ணியா? அப்புறம் இது என்ன? ஏன் ஆம்பளை போடுற பனியனா? 2 மாசத்துக்கு முன்னாடி வாங்கினேன்ல, அது என்னோட சட்டி வேற இல்ல. உட்காந்தாண்டே விருந்து வச்சு தூக்கியா பட முடியும். 200 ரூபா கொடுத்தாங்க. ஏய் உனக்குலாம் என்னைய போஸ் கொடுத்து நிக்கிற வேற போஸ் ஒழுங்கா இல்லையா? இது என்ன ஜோப்பு? இது என்ன ஜோப்பு? இது நடுவுல ஒரு ஹோட்டல் கேட்ட சூச்சு போற மிஷின் வெல்ல வருது. ஏய் என்னைய அப்படி ஆமா நேரம் வேற ஆயிடுச்சு. அப்ப என்ன பண்றது? என்ன வர இழந்த இழந்தை யார்கடி இழந்தா சொல்லு விட்டு இழந்த பிள்ளைய இழந்த பழம் வியாபாரம் பாக்குறேன். இழந்த பழம் இழந்த பழம் பொது செக்கச்ச வந்த பழம் என்ன பாட்டு? முட்டை கலக்கி அது பீரு வேணுமா, பிராதி வேணுமா, கம்பு வேணுமா, சிட்டு வேணுமா? அந்த அவரு பாட்டில் பாட்டு எழுதுறாரு. நீ வந்தோடனே என்னையா பிரச்சனை உங்களுக்கு? இதெல்லாம் புது பாட்டில். பாட்டை பாட்டோட இந்த பிள்ளைங்க நம்ம பாட்டு பாருங்க கேட்போம். அடிவாடி எங்க பக்கலுக்கு என்ன சொன்னீங்க? ஏகப்பட்ட வேலை வந்து இப்படி கிடக்குறேன். அப்படி என்ன? அப்படியே அந்த வேலையை விட்டீங்க வந்தீங்க? காலையில கல்யாண பத்திரிக்கை அடிச்சு கொடுத்தேன். மத்தியானம் வந்துட்டாங்க. பொண்ணோட என்ன அடிக்கிறேன்? எதுக்கு? 3 தப்பு நடந்து போச்சு. எம்பெருமாள் அருளாலே திருமணம் நடைபெறும் அடிக்க சொல்லியிருந்தாங்க. புள்ளி வைக்காம விட்டுட்டேன். எம்பெருமாள் அருளாலே திருமணம் நடைபெறும் அடிச்சு விட்டேன். 2வது தப்பு நடந்து போச்சு. அவன் சித்தப்ப பெரிய பேர் சின்ன சாமி கீழே மலைக்குடி, பெரிய சாமி மேல மலைக்குடின்னு வரும். மலைக்குடின்னு வருது பாரு. அந்த இடத்துல மாங்கிற எழுத்த போடாம விட்டுட்டேன். சின்ன சாமி கீழே நக்கடி, பெரிய சாமி மேல நக்கடி. அப்புறம் உன்னை அடிக்காம என்ன பண்ணுவாங்க? பாடு போட்டாதாங்க மலைக்குடின்னு வரும். கடைசி தப்பு தான் சின்ன தப்பு. என்ன பண்ணீங்க? கல்யாணம் ஞாயிற்றுக்கிழமை. சனியன்றே புறப்பட்டு குடும்பத்தோட வருமா அடிக்க சொல்லிட்டேன். சனியனே புறப்பட்டு குடும்பத்தோட வருமா அடிக்க சொல்லிட்டேன். அப்பனா உடையில விளக்க மாத்திலே அடிச்சுக்கணும். என்ன தொடக்கலே சாமி
எப்படி உங்களுக்கு முன்னாடி பொட்டை நாய் போகும், பின்னாடி ஆம்பளை நாய் போகும். இந்த ஆம்பளை நாய் பொட்டை நாய் எப்படி என்னோட 2 பேரை வரைக்கும் கெடுக்கடி பார்த்து கடிச்சா போயிட்டு இருக்கேன். ஆம்பளை நாய் எப்படிதான் முளைக்கும், பொட்டை நாய் எப்படி முளைக்கும்? மூடு சரியில்லை. முதல்ல மேல மேல நல்ல மூணோட முளைக்கிற வேலையே கிடையாது. எல்லாத்தையும் தெரிஞ்சு பழக்கவழக்கமே அப்படித்தானே. அடியே அடியே இவளே பாவாடை போட்டு உட்கார முடியாது. ஏற்கனவே நேற்று உட்கார்ந்தா பாதி கிழிஞ்சிருச்சு. பாவாடை முழு சட்டிக்கணும்னா வேலையை மாத்திட்டு வரேன். வேட்டி அவரு விட்டு என்ன பழம் சாமியார் போது கரெக்டா கண்டுபிடிச்சிருவேன். கண்டுபிடிச்சிருவேன். சைக்கிள் கடைக்கார பொண்ணாடி கருமை எடுத்து வச்சுக்க. இந்த காத்தடிக்கிற நிலப்புல வரும். அது கூப்பிட்டா காத்து போயிடும். டீ கடைக்காரர் கடை டீல பேர் மாத்திரை கலந்து குடிக்காத சாமி. அது டீ ஆத்துல நிலப்புல வரும். அது கூப்பிட்டா ஒரு கிலோ கோவம் பார்ப்பாங்க. கோவம் பார்க்கப்பட்டது காப்பி வச்சிருக்கீங்க. பொறுமையா இருப்பேன். பொறுமையா இருக்கப்பட்டது காப்பி வச்சிருக்கீங்க. வெள்ளக்காரனுக்கு அந்த மாதிரி எங்கேயோ பார்த்திருக்கேன். கூப்பிட்டு வருவாங்க. மீனை பிடிக்க போனேன்.
ஒத்து வராதுப்பா. மச்சி நிச்சி வர்ற நேரம் மண் மணக்குது, மனசுக்குள்ள பச்சை வந்தடி வளர்க்குது. பொழுது முத்தமா முத்தமா நீ ஒன்ன தொடுமா இந்த பொண்ணு கிட்ட வைக்க வரலாம். அடியாடியே இவளே இவளே இப்படி கை தட்டுறீங்களே, இந்த மாதிரி நானும் குழந்தை ஆடணும். எதுக்கு தட்டுறீங்க? அதுக்குதான் நட்டுறேன். தட்ட வேண்டிய நேரத்துல எல்லாம் தட்டுறது இல்ல. இதற்கு பாராட்டு அனைத்து அன்புள்ள மனமார் நன்றி. அரை ஒத்தகல்ல குத்தியா உனக்கே இடுப்பு வலிக்குது, அந்த பிள்ளைக்கு பொருள்லாம் கல்லுகள்லாம் இருக்கு, டக்கு டக்குல குத்துதியா பேசாம. இதெல்லாம் எதுக்குங்கிற எல்ஐடியில ஒரு லோன் வாங்கிட்டேன் முன்னாடி. இந்த பாடு வரேன் ஆம்பளை வாழ்க்கை எதுல போதுங்கிற அதுல பாதி நாள் கோயில போகுது ஆளு, பாதி நாள் பொம்பளை நீங்க வாங்கின லோன்ல போகுது. இதுக்கு வாங்குறீங்கன்னு தெரிய மாட்டேங்குது. நீங்க வாக்குறதுனால எங்களுக்கு மூச்சு வேற வாங்குது. லோன் கட்டணும். நாங்க லோனை வாங்கி பிரியாணி திங்கிறோம், அந்த லோன் காசுல நீங்க பிய திக்கிறீங்க. நாங்க திங்கிற பியெல்லாம் கேட்டு வைக்க, அதானே நீங்க திக்கிறீங்க. என்ன பாட்டு பாட்டு? ஒத்த கல்லு பாட்டு இப்படி வராது. ஒத்த கல்லு இப்படித்தான் வரும். ஒத்த கல்லு
என் தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா அமரத்து பூவனத்து அஜமன்னு போடட்டுமா? இந்த பாட்டு தஞ்சாவூர் உரிமை மேல எந்த பாட்டு எதோடைய சித்திர அமரத்து உருப்படி அந்த பாட்டுமே பாட மாட்டியா நீ பஞ்சிரா என்ன மறக்கலையா கரூர்ல நாங்க 2 பேரும் பார்த்தோம். 2 பேரும் சேர்ந்தே பாத்து பாடியில கூட்டி கொண்டு வச்சு காமிச்சாங்க. அமரத்து பூவனத்து நடக்க முடியலையா? இங்க இருக்கையா தம்பி வீட்டுல இப்படித்தானா? அப்படின்னா 2 லட்சம் எப்படி 2 லட்சம் தில்லானா தில்லானா நான் தித்திக்கிட்ட தேனா நீங்க தித்திக்கிட்ட பணத்து நிலவெடுத்து
நான் குனிய நீ வாக்க. இல்ல ஒரு வித்தியாசமான ஆட்டம். நான் ஒரு ஆட்டம் வித்தியாசம் பண்ணேன், நீங்க ஒரு ஆட்டம் வித்தியாசம் பாருங்க. நல்ல ஒரு கைதுக்கள் எல்லாத்துக்குள்ளே எல்லா திறமையும் ஒண்ணும். எல்லாமே தெரிஞ்சவங்க பெரிய கிடையாது. ஆம்பளை கேணிமேட்ல போய் பழுத்தி அடிச்சு பழகிடுவேன். பொம்பளை போய் கேணிமேட்ல பழுத்தி அடிச்சோம்னா வீட்டுல விளக்கமாத்த கொடுத்து மோட்டர் முக்கில போய் ட்ரைனிங் எடுக்க வேண்டியானு. இனிமேல் உன் கூட தான் வந்து எடுக்கலாம் இருக்கேன். வேலையை பாரு. ராஜா கைய வச்சா நல்லா பாடுறீங்க. ஏன்னா அடுத்த ஆள் கிளம்பி இருக்காது. மணி 12 மணி ஆக போகுது. அதனாலதான் எப்பவும் 12 முடிச்சிடும். 12 12 இன்னைக்கு ஆரம்பிச்சு கொஞ்சம் தாமதம் பொண்ணாட கொடுத்துறாங்க. அது கொண்டு ஐயா தம்பி இதை இன்னும் இருக்குங்க. ஆளு 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 சார்பு இல்லையா? சிறப்பு யாரு? கருப்பை ஆடுனா சிறப்புங்களே ஒரு சார்பு. நல்லா ஆடுறீங்க. என்ன சொன்னீங்க? நல்லா பாடுறீங்க. மணிமேகலை, உங்களை பார்த்து எனக்கு காதல் வந்துருச்சு. காதல் என்ன தெரியுமா? காதல்ங்கிறது காக்காப்பிய மாதிரி. எப்ப நம்ம தலையில விழுகுமே தெரியாது. நடந்து வச்சுட்டா காக்காப்பிய சொட்டுன்னு வச்சு விட்டுரும். அதே மாதிரிதான் காதல். எப்ப நம்ம மனசுக்குள்ள வருமே தெரியாது. காக்காப்பிய கூட தொடச்சு விட்டு போயிடலாம். காதலை தொடக்கிறக்குள்ளே அவன் படுற வாழ்ந்து இன்னும் கிடைக்கல. நீ தான் பொட்டாட்டியா வருவே. நீங்க வாத்தியார் சின்ன வயசுலேயே திருவாரு. நீ எல்லாம் பண்ணி வைக்கலான்டா. வீட்டுல ஒரு வெள்ளை பண்ணி அமைச்சுக்கிட்டு இருக்கேன். அது ஒரு குட்டி பண்ணியை போட்டு நம்மளை தூங்க விட மாட்டேங்குது. சீக்கிரம் தூங்கணும் வாக்கு இப்படித்தானே நீ இருந்திருப்ப. நீ எப்படி இருந்திருப்பேன்னு யோசிச்சு பாரு. தூங்கு தட்டி விட்டாலும் நம்மள தூங்க வச்சிருக்காது. தூங்குற மாத்திரம் இருக்குல்ல. குழந்தை பிறகு சந்தோஷமான விஷயம் தான். இதுல அரசாங்கம் ஆம்பளைகளுக்கு எவ்வளவு துரோகம் தெரியுமா? மாசப்பட பெண்களுக்கு எவ்வளவு பணம் தராங்க? 22,000 நம்ம சொல்றாங்க. எவ்வளவு சிரமப்பட்டு மாசம் பாக்குறோம். ஒரு 2,000 ரூபாய் காசு எங்களுக்கு தர்றாங்க. உங்களுக்கு தான் 3,000 ரூபாய். 5 கிலோ அரிசி, ஹார்லிக்ஸ், ஆப்பிள், மாதுளம்பழம் இதெல்லாம் புள்ள ஒரு கம்ப குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷன் பண்ண தருவாங்க. எப்படியோ குடுக்கறாங்கல்ல. வாங்கி சாப்பிட வேண்டியதான. சத்து ஊறும்ல. இல்ல அவரே ஆப்பிள் ஆரஞ்சு எதுக்குல? சத்து ஊற. ரத்தம் ஊறுறது. அவங்க கொத்தோட அறுத்து எடுத்துட்டு போயிடறாங்க. அப்புறம் ரத்தம் ஊர்னா என்ன ஊராட்டி என்ன? பரவாயில்ல. நல்லா ஆடுறீங்க. நல்லா பாடுறீங்க. ஒருவேளை மணிமேகலை என்ன கல்யாணத்துக்கு அப்புறம் நான் செத்து போயிட்டா ஆத்தாடி எப்ப சாமிக்க? எப்ப சாமிக்க கேட்கிற? இல்ல முன்னாடியே சொல்லிட்டேன்னா அதுக்குரிய ஏற்பாடு பண்ணி வச்சிருவல்ல. அதுக்கெல்லாம் நாங்க வெள்ளி எண்ணெயில இருந்தே கூட்டிட்டு வந்துருவோம். காதல் பயப்படாத, நான் உனக்கு வெளிச்சமா போட்டு காட்டுறேன். இல்ல நீ புளி ரொட்டி சொல்லும் போது பயமா இருக்கு. இல்ல இல்ல அப்படி நினைக்காத. நான் செத்து போயிட்டேன். நீங்க செத்து போயிட்டா நான் மிருதங்கார கூட போயிடுறேன். மயக்கம் என்ன
நாவல் விடமாட்டேன். உள்ளையெல்லாம் ஒரு பெண்ணை உள்ளத்தில் நானும் தொடமாட்டேன். சிவாஜி கணேசன் காதல பத்திரிக்கா ஒரே துப்பிதான் போலி காதல் மாதிரி ஒரு தூக்கோட முடிஞ்சு போயிருந்தா சிவாஜி கணேசையா பொன்மலச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா காதல் அவர் இடுப்புல கையெழுக்க மாட்டாரு. ஏற்கனவே இங்க கொடுத்தத அங்கதரணி பாதி கொடுத்து அவர் இடுப்பங்க இங்க சோழர்களை ஏற்றுப்பாரு. இங்க வச்சு இங்க ஒட்டிக்கிட்டு பாரு. அவர் முதல்ல ஒரு சைஸா உள்ளிட்டு போவாரு. எம்ஜிஆர் ஐயா காதல் இன்பமே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஐயா காதல் ஒரு சுத்தோட முடிஞ்சு போயிரும். வச்சுக்கவா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கமலஹாசன் காதல் தெரியுமா? என்ன சத்தம் இந்த பாட்ட கதாநாயகன் எடுத்துருவாங்க. லைட் ஆஃப் பண்ணுவா மேல இருந்து குளிப்பாங்க. கதாநாயகன் செத்து போயிருவா. இந்த கோயில குளிப்பவா சரி எனக்கு ராமராஜ ஐயா காதல் தெரியுமா? எப்படி சூப்பரா இருக்கும். எப்படி செண்பகமே உங்களை பார்த்தோடு எனக்கு காதல் வருது. எப்படி தெரியுமா? பள்ளிக்கூடம் போகலாம்